வரவேற்புரை. அன்பே உருவான இறைவா, உமக்கு நன்றியும் புகழும் கூறுகின்றேன். தானியேல் அதிகாரம் 2:23. இறையேசுவில் அன்புமிக்கவர்களே, அன்பு நமது வாழ்வில் இன்றியமையாதது. அன்பு இல்லையே நமது வாழ்வு இல்லை எனலாம். அன்பே உருவான இறைவன் நம்மை இன்றும் என்றும் எந்த நிலையிலும் அன்பு செய்பவராக இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு அன்பில் நிலைத்து வாழ நம்மை அழைக்கின்றார். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. இந்த பொன்னாளில் இறைவனுக்கு நன்றி செலுத்தி நமது பங்கு தந்தை வெள்ளி விழா நாயகன் தங்கவயலின் முதன்மை குரு ரெவரண்ட் ஃபாதர் ஜெரோம் ஸ்டெனிஸ்லாஸ் அவர்களின் குருத்துவத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். குருத்துவ அருட்பொழிவின் 22 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள நமது பாசமிகு அன்பு தந்தை ஃபாதர் ஜெரோம் மரியாளருக்கு நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் இறைவனிடம் மன்றாடுவோம். அவரது பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பங்கு பேரவை, பங்கு மக்கள் அனைவரையும் இறைப்பாகம் சமர்ப்பித்து பக்தியுடன் இத்தீர்ப்பலியில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் இப்புனித கொண்டாட்டத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இத்தீர்ப்பலியை சிறப்பிக்க வந்திருக்கும் நமது குருக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நற்செய்தியில் நாம் இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் உலகிற்கு சென்று பலன் தரும்படியாகவும் அந்த பலன் நிலைத்திருக்கும்படியாகவும் உங்களை நான் ஏற்படுத்தினேன் என்று. ஆகவே நான் இன்று இந்த பீடத்திலே ஒரு குருவாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் என்றால் அது என்னுடைய திறமையும் என்னுடைய பலனும் என்னுடைய முயற்சியும் அல்ல. மாறாக இந்த ஆண்டவருடைய கிருபை, உடல், ஆசீர்வாதம். தகுதியற்ற என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். 25 ஆண்டுகள் ஆண்டவர் வழிநடத்தியிருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலேயே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். எல்லாம் புகழும் வேற எதுவுமே இல்லை. ஆண்டவருக்கு இந்த திருப்பலியின் வழியாக நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த இறைப்பணியை எனக்காகவும் நீங்கள் செவியுங்கள், மற்ற எல்லா குருக்களுக்காகவும் செவியுங்கள். குருக்களுக்காக செவிக்க கடமைப்பட்டிருக்கிறவர்கள் நீங்கள் தான். நீங்கள் நன்றாக செவித்தால் தான் நாங்கள் நன்றாக பணியாற்ற முடியும். நீங்கள் நன்றாக ஒத்துழைத்தால் தான் நாங்களும் நன்றாக பணியாற்ற முடியும். ஆகவே உங்களுடைய ஜெபமும் ஒத்துழைப்பும் இருந்தால் எல்லா குருக்களும் அருமையான சேவை திருச்சபையில் செய்வார்கள். ஆகவே இங்கு வந்திருக்கின்ற நம்முடைய குருக்களுக்காகவும் மற்ற எல்லா குருக்களுக்காக ஜெபித்து இன்றைய நாளில் திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து நம் அனைவரையும் வழிநடத்தி ஆசீர்வதித்து தன்னுடைய அன்பிலே காத்துக்கொள்ள திருப்பலியை கொண்டாடும். இந்த திருப்பலியை நாம் தன் முறையிலே கொடுக்க தகுதி வருவதற்கு நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் திருமணிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல
இப்பொழுது ஆண்டவரது மாட்சியோடு பேரும்பத்தின் நாட்களை பொருளாக ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் இரவோடு கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூயாவியாரோடு பிள்ளைகளாய் என்றும் வாழ்வோம். ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் கிறிஸ்துவியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதலாக பிறையினத்தவரின் நுழைவையும் அவர்கள் மீது தூய ஆவியின் கொடை பொழியப்பட்டதை எடுத்து கூறுகிறது இவ்வாசகம். ஆகவே வாசகத்திற்கு நாம் செவிமடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் கொர்நேலியு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கின்றேன். எல்லா இடங்களிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுவதே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்தசேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் படைக்கிற பிறத்தார் மீதும் பொழியப்படுவதைக் கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணிந்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டிக் கொண்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கடவுள் நம் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாக தமது ஒரே திருமகனையே உலகிற்கு அனுப்பினார் எனவும், அன்பே உருவான கடவுளின் மக்களான நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் எனவும் திருத்தூதர் யோவான் கூறுவதை இவ்வாசகத்தில் கேட்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகின்றது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கின்றார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்காக கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கின்றேன். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவே இவற்றை உங்களிடம் சொன்னேன்.
நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரும் இல்லை. நான் கட்டளையை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தாம் தலைவர் செய்வது என்னவென்று பணியாளர்களுக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனியை நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதை என் கட்டளை. இது வாழ்வதரும் கிறிஸ்துவன் நற்செய்தி. சிவல பாரத சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 6வது ஞாயிறு திருவழிபாட்டை சிறப்பித்து மகிழ்கின்றோம். அதோடு சேர்ந்து நம்முடைய அன்பு பங்கு தந்தை நம்முடைய கோலா மறைவட்ட முதன்மையுடைய வெள்ளி விழாவின் நிறைவு தண்டு திருப்பலியை நாம் நிறைவேற்றி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நமக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். என்னது ரகசியம்? என்ன தெரியுமா? ரகசியம் எப்படி பேசுவீங்கன்னா காதோடு காலத்தில் தான் வச்சு பேசுவீங்க. ட்ரெயினில் 2 வாரங்களுக்கு முன்பாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பா காதை கடிச்சு பேசுகிறான். நமக்கு என்னென்ன புரியல, என்னடா அது காதோடு காதா பேசுகிறான்னு சொல்லி சீக்ரெட் பயங்கரம். இந்த மாதிரி என்னுடைய பெண்கள் ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அடி தூரத்தில் நின்று நம்ம கேட்டாங்க, நமக்கு கேட்கவே கேட்காது. சீக்ரெட்லாம் அப்படி பேசுவாங்க. ஆனால் நம்முடைய வாழ்வின் மகிழ்ச்சிக்கு எது உகந்தது, அந்த ரகசியத்தை நம் ஆண்டவர் மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவே இவற்றை சொன்னேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று அந்த வாழ்வின் மகிழ்ச்சியின் ரகசியத்தை நீங்கள் நிறைவு பெற மகிழ்ச்சி பெற என் கட்டளைகளை கடைபிடியுங்கள் என்று நம் ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் பணிக்கின்றார். கிறிஸ்துவியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாட்டு இருக்கு. என்ன செய்தேன் இறைவா நான் என்ன செய்தேன், நீ என்னை நேசிக்க நான் என்ன செய்தேன். மிக அழகான பாடல். பாவியாகிய நமக்காக, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே நாம் வாழ்வு பெற தன்னையே முழுமையாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அன்பின் உச்சமாக இருக்கின்றது அவருடைய அன்பு. அவருடைய அன்பு அன்பிற்கு இலக்கணமாக இருக்கின்றது. நமது அன்பின் ஆழம் என்ன, நமது அன்பின் ஆழம் என்ன என்பதை உணர இன்றைய இறைவாக்கு வழிபாடு நம் ஒவ்வொருவருக்குமே அழைப்பு கொடுக்கிறது. கிறிஸ்துவியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு. ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. பிற இனத்தவரையும் ஆண்டவர் தன்னுடைய மீட்பின் பங்காளிகளாக அழைக்கின்றார் என்பதை நாம் முதல் வாசகத்திலே தியானித்தோம். ஆம், ஆண்டவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு, அனைத்தையும் கடந்த அன்பு, அனைவரையும் அரவணைக்கின்ற அன்பாக இருக்கின்றது. நாம் அந்த ஆண்டவருடைய அன்பு கட்டளையை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்திப்போம். ஒரு நிகழ்வு, இந்த நிபந்தனையற்ற அன்பிற்கு, எல்லையற்ற அன்பிற்கு ஒரு நிகழ்வை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு விரும்புகின்றேன். 2005ஆவது ஆண்டு டெக்கன் ஹெரல்ட் நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வாராக 2 சிறு குழந்தைகள் சகோதரனும் சகோதரியும் கடல் அலையிலே விளையாடுவதற்காக செல்கின்றார்கள். அவர்கள் மகிழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள்.
எதிர்பாராத விதமாக பெரிய அலை, அது என்ன அலை தெரியுமா? யாருக்காவது 2004 சுனாமி அலை வந்தது. இந்த சிறு குழந்தைகள் மகிழ்ந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பெரிய அலை அவர்கள் மீது மோதவே நீரின் மட்டம் உயர்ந்து கொண்டே செல்கிறது. என்ன பண்ணுது? வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த தம்பி அண்ணனும் தங்கச்சியும் நீரில் தள்ளாடி தவிக்கிறார்கள், போராடுறாங்க. போராடி தங்கச்சி சொல்கிறான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னால் போயிடலாம் போயிட்டே இருக்கிறாங்க. தங்கச்சிக்கு அதுக்கு மேலே முடியல. அண்ணா, என்னால் இதுக்கு மேலே நீந்த முடியாது, எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த சகோதரன் என்ன பண்ணுறான்? இன்னும் சற்று முன்பாக சென்று, தங்கச்சி என் தோல் மேலே ஏறிக்க, என்னது என்னுடைய தோல் மீது ஏறி நின்று கொள் என்று சொல்கிறான். அப்படியாக அவன் தன்னுடைய தங்கையை தோளில் சுமந்து கொண்டே நடக்கிறான். மெதுவாக அவன் நீரிலே மரித்து போகிறான். என்ன சாமி, டைட்டானிக் கதை சொல்றீங்களான்னு கேட்குறீங்களா? இந்த சிறுவர்கள் அந்த அண்ணனுடைய தியாகம், அன்பு, நிபந்தனையற்ற அன்பு மிக நெகிழ்ச்சியாக அந்த சிறுமி எழுதுகிறார். அந்த செய்தியாளர்களுக்கு இந்த நிகழ்வை சொல்கின்றார். என்னுடைய அன்பு அண்ணன் எனக்காக தன்னுயிரை கொடுத்து என்னை காப்பாற்றின என்று கிறிஸ்துவியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆக்சுவலி எல்லாருமே கண்டிஷனல் லவ் தான். அது புருஷனாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நம்ம லவ் எல்லாம் கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் லவ் அப்படின்றது நம்மள மிக சொற்பமாகவே இருக்கிறது. கிறிஸ்துவியமான சகோதர சகோதரிகளை, அப்படியே செய்வதுதான் நிபந்தனையற்ற அன்பு. என்னது? அப்படியே செய்வதுதான் நிபந்தனையற்ற அன்பு. அப்படி என்ன? சும்மா செய்யணும், சும்மா கொடுக்கிறது தான் அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. என்ன சாமி, யாராவது சும்மா கொடுப்பாங்களா? யாராவது எதையாவது சும்மா கொடுப்பாங்களா? கிறிஸ்து அப்படித்தான் நம் ஒவ்வொருவருக்குமே வாழ அன்பு செய்ய அழைப்பு இருக்கின்றார். கிறிஸ்துவியமான சகோதர சகோதரிகளை, மிக தெளிவாக யோவான் சொல்லுவார், நீங்கள் அன்பு செய்கிறேன், கடவுளை அன்பு செய்கிறேன், இறைவனை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அயலாரை அன்பு செய்யவில்லை என்றால் நீங்கள் பொய்யர் என்று மிக தெளிவாக சொல்லுவார். யாக்கோபு தன்னுடைய திருமடல்களை நீங்கள் இன்னும் ஆழமாக சொல்லுவார், நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் கடவுள் மீது, அந்த நம்பிக்கை அந்த அன்பாக இருக்கின்றது, கடவுள் மீது நான் அன்பு கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி, உங்கள் செயல்களில் நீங்கள் வெளிப்படுத்தவில்லை என்றால் உங்கள் நம்பிக்கை என்ன நம்பிக்கை? செத்த நம்பிக்கை, இறந்த நம்பிக்கை, இறந்த விசுவாசம் என்று சொல்கின்றார். கிறிஸ்துவியமான சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த ஆண்டவருடைய நிபந்தனையற்ற அன்பில் நாம் வாழ்கின்றோமா என்று சிந்திப்போம். இன்னும் பேதுரு நம்முடைய விவிலியத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அடுத்து சப்போர்ட்டிங் ஆக்டர். என்ன ஆக்டர்? சப்போர்ட்டிங் கேரக்டர், மேஜர் ரோல் அப்படின்னு சொன்னாலே பேதுரு தான் வருவார். பேதுரு என்ன சொல்வார்? கிறிஸ்துவுக்காக நான் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன், கிறிஸ்துவை ஆதாயமாய் கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று ஆண்டவருடைய அன்பிற்காக தன்னையே முழுமையாக ஒப்புக் கொடுத்த அவரை நாம் பார்க்கின்ற கிறிஸ்துவியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அந்த அன்பிலிருந்து நாம் அன்பை பெற்றிருக்கின்றோம். அன்பை உருவான அந்த கடவுளிடமிருந்து நாம் உயிர் மூச்சை பெற்றிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமது இயல்பு என்ன? அன்புதான். ஆண்டவர் அன்பாயிருக்கிறார், ஆண்டவருடைய மகள் நான் என்று சொன்னால் என்னுடைய இயல்பே அன்பு செய்வதுதான். எல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம். வாட் இஸ் மை நேச்சர்? என்னுடைய இயல்பு என்ன? அன்பு செய்கின்ற ஒருவனாக ஒருத்தியாக நான் இருக்கின்றேனா? என்னுடைய சிந்தனைகள், பாவனைகள், சொல் செயல்கள் அனைத்துமே அன்பை மையப்படுத்தியதாக இருக்கின்றதா என்று சிந்தித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பா கிடையாது. அது ஒரு ஆன்மீக பயணம். கிறிஸ்துவனுடைய அன்பில் நாம் மூழ்கினோம், அந்த அன்பை உணர்ந்தோம், அந்த அன்பை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால்தான் அந்த அன்பை நாம் பகிர்ந்து வாழ முடியும். பிரியமானவர்களே, இது ஆன்மீக பயணம், அன்பு பயணம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு பயணம். இந்த அன்பு பயணத்திலே, இந்த ஆன்மீக பணியிலே வெற்றி கண்டவர் தான், அல்லது ஆண்டவரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றவர் தான் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை. ரொம்ப கஷ்டம் அன்பு செய்கிறது, ரொம்ப கஷ்டம். கணவன் மனைவி கூப்பிட்டு கேட்டால் சொல்லுவாங்க, ஐயோ
நிறைய கதை சொல்லுவாங்க. கிறிஸ்துவமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த அன்பை மையப்படுத்திய ஒரு வாழ்வு தான், கிறிஸ்துவை மையப்படுத்திய ஒரு வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்வு. ஆனால் நாம் இன்று எவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டிருக்கின்றோம்? இன்னைக்கு பேரண்ட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. எதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ். ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் என்ன பண்ண முடியும்? அங்கே அன்பு வளராது, அங்கு அன்பு முழுமை பெறாது, அங்கு அன்பு வளர்ச்சி பெறாது. ஆகவே நாம் இந்த அன்பை உணர்ந்தவர்களாக, ஆண்டவருடைய அந்த அதீத ஆழமான அன்பை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்வோம், அன்பை பகிர்வோம், அன்பின் சாட்சிகளாக வாழ்வோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஆன்மீக பயணம், அன்பு பயணம். இந்த பயணத்தில் நாம் சோர்வடையக்கூடாது, இந்த பயணத்தில் சோர்வு அடையவே கூடாது. பவுலடியார் மிக அழகாக கொரிந்தியர்களுடைய திருமடலிலே 13வது அதிகாரத்தில் சொல்லுவார், அன்பு இப்படி, அன்பு அப்படி, அன்பு அப்படி, அன்பு அப்படி 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 என்று. அந்த அப்படிப்பட்ட ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்வோம், கிறிஸ்துவை மையப்படுத்துவோம், நம்முடைய சகோதர சகோதரிகளை மையப்படுத்தி வாழ்வோம். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்வு பயணம். நம்முடைய ஜெபம் இறைவனை தேடுகின்றதாக இருக்கின்றது, இறைவனை நாடி செல்கின்றதாக இருக்கின்றதா நம்முடைய ஆன்மீக வாழ்வு, நம்முடைய இறை வாழ்வு. அந்த இறை தேடலிலிருந்து இறைவனை நாடி வருகின்ற நாம் நம்முடைய அயலாரை தேடி, நம்முடைய அயலாரை நாடி அவர்களை அன்பு செய்ய நாம் செல்கின்ற பொழுதுதான் நம் வாழ்வு நிறைவு பெறுகின்றது, மகிழ்ச்சியை நாம் நிறைவாக பெற்றுக் கொள்கின்றோம். ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த ரகசியம், வாழ்வின் மகிழ்ச்சியின் ரகசியம், secret of joy of Christian living, it's in God's love and the love of our neighbors. அனைவரும் சேர்ந்து ஆண்டவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க, கனிதந்து வாழ நம்மையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய குழந்தைகளையும், நம்முடைய இளைய சமுதாயத்தையும், ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமுதாயத்தையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய அன்பின் சாட்சிகளாக மாறுவோம், அவரது அன்பில் மயங்கியவர்களாக நாம் வாழ்வோம். நல்ல ஆயனாம் என் இறைவா, திரு அவையின் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் எமது பெயராய ஏனைய குருக்கள் துறவியர் அனைவரையும் ஆசீர்வதியும். கிறித்துவத்தில் இவர்கள் முழுமை பெறவும், உடல் மனநலம் கொண்டு நற்பணி புரிய அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை உருவே இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். இவர்கள் நாட்டு மக்களுக்காக நீதியுடனும் நேர்மையுடனும் சமுதாய வளர்ச்சிக்காகவும் உழைக்க, மேலும் இறைவா எமது நாட்டின் மக்கள் செழுமை பெற்று அமைதியாய் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா தந்தாய், குருத்துவத்தின் வெள்ளி விழா நாயகன் நம் அன்பு தந்தை ரெவரண்ட் ஃபாதர் ஜெரம் ஸ்டானிஸ்லாஸ் அவர்களுக்காக நன்றி கூறி சிறப்பாக மன்றாடுகின்றோம். அவரது இறைப்பணி சிறக்க, தூய ஆவியார் வழி நடத்த, அன்னை மரியார் பரிந்துரைத்து பாதுகாத்திட, இறைவனின் இரக்கமும் ஆசீரும் பெற்று உள்ள உடல் சுகத்துடன்
ஆண்டு வாழ்ந்து உமது ஒளியாய் திகழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ரெவரண்ட் ஃபாதர் ஜெரம் ஸ்டெனிசர் அவர்களின் பெற்றோர்கள், தாயார், உறவினர்கள், நண்பர்கள், இங்குள்ள குருக்கள் மற்றும் அவரது திரைசபை பங்கு குடும்ப மக்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். அனைவரின் தேவைகளை சந்தித்து இறை அன்பிலே ஆசீர்வதித்து வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் இறைவா, துன்புறும் மக்களுக்காக மன்றாடுகின்றோம். முதியோர், வியாதியால் தவிப்போர், சிறையில் வாடுவோர், ஆதரவின்றி துடிக்கும் அனைத்து மக்களுக்கும் கருணை கூர்ந்து தேய்ச்சி ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை நிறைவேற்றவும் மற்றும் எல்லா பிள்ளைகள், இளைஞர், குடும்பத்தினரை ஆசீர்வதித்து தூய ஆவியால் நிறைத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நீங்கள் அன்பு தந்தை இறைவா, உமது திருமகனின் பாடுகள், மரணம் மற்றும் உயிர்ப்பின் வழியாக நீர் உமது அளவற்ற அன்பை எங்களுக்கு தெரிவித்துள்ளீர். உமது பேரன்பினால் நாங்கள் என்றும் நினைத்து வாழ தேவையான மரங்களை என்றும் எங்கள் மீது முடிந்தவர்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு உமது பேரினால் துணையாக்கப்பட்டு உமது பேரினத்தில் அறுவடையாளர்களை பெற்றுக் கொள்ள தகுதி பெறுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக சிலுவையின் மெய்யான பணி முற்கால பணிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி போக அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் ஆக்கிரமிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாக. இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள்.
மகா திரு ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பு நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்தது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் எனவும் ஓர்ந்து திருமுன் ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியன், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருப்புதர்கள், புனித யூதாந்தரி, புனித செவரியர், புனித அந்தோனியர், புனித ஜான் பால் செகண்ட், புனித அருளானந்தர், புனித ஜெரு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வு பகுள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகுந்தேற்கும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். தேவர் வழியாக எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறைவனை நாம் பயிற்சி பெற்ற நாம் என்று சொல்வோம். சமாதானம்
திருமண அறிவிப்புகள். நமது பங்கை சார்ந்த ஆப்ரஹாம் மற்றும் பமிலா கௌதம் நகர் ஆண்டர்சன்பர்க் இவர்களின் மகள் செல்வி லிடியா என்பவருக்கும், சென்னை வேளாங்கண்ணி ஆலை பங்கை சார்ந்த தாமஸ் மற்றும் ஜாய்ஸ் நிர்மலா வலசரவாக்கம் சென்னை இவர்களின் மகன் செல்வன் கிறிஸ்டபர் ஆந்தோனி ராஜ் என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது 2ஆம் ஓலை. நமது பங்கை சார்ந்த ஆரி மற்றும் சாந்த மேரி பைப்லைன் இவரின் மகள் செல்வி மரியா ஷேர்லி என்பவருக்கும், சாம்பியன் வெற்றியெண்ணை ஆலய பங்கை சார்ந்த ரவிக்குமார் மற்றும் மஞ்சுளா சாம்பியன் இவரின் மகன் செல்வன் பிரசாந்த் குமார் என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது 2ஆம் ஓலை. இதில் ஏதாவது விக்கெண்டுகள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிப்பது உங்களுடைய கடன். அறிவிப்புகள். இன்று பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிறு. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு அறிவித்தது போல இந்த மாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு புது நன்மை வழங்கப்படும். மே மாதம் 26ஆம் தேதி காலை 8:30 மணி திருப்பலியிலே இந்த அருட்சாதனம் வழங்கப்படும். பிள்ளைகளுக்கு கிளாஸஸ் வகுப்புகள் ஆரம்பித்திருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை வகுப்பு. அதைத் தொடர்ந்து 5:30 மணிக்கு திருப்பலியில் கலந்து கொண்டு 6 மணிக்கு அவர்களை விட்டுவிடுவோம். ஆகவே தவறாமல் இந்த பிள்ளைகளை அனுப்புவீர்கள். அட்டண்டன்ஸ் இஸ் கம்பல்சரி. தவறாமல் எல்லா பிள்ளைகளும் வரணும் கிளாஸ். அன்பார்ந்தவர்களே, இன்று சூசை பாலத்தில் இருக்கின்ற புனித சூசையப்பர் ஆலயத்திலே வருடாந்திர திருவிழா கொண்டாடப்படுகின்றது. மாலை ஆடம்பர கூட்டு திருப்பலியும் அதைத் தொடர்ந்து தேர் பவனியும் இருக்கின்றது. இதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள். இந்த திருவிழா இருப்பதினாலே நம்முடைய ஆலயத்திலே இன்று மாலை திருப்பலி இருக்காது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு நேற்றும் அடைந்த திருவிழா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாரிகுப்பத்தில் இருக்கின்ற புனித பவுல் ஆலயத்திலே பாத்திமா அன்னையும் திருவிழா கொண்டாடப்படுகின்றது. காலையில் திருப்பலியும் மாலை ஆடம்பர கூட்டு திருப்பலியும் அதைத் தொடர்ந்து தேர் பவனியும் இருக்கின்றது. இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள பங்கு தந்தையும் பங்கு மக்களும் முறை அன்போடு அழைக்கின்றார்கள். இந்த திருவிழா இருப்பதினாலே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கூட நம்முடைய பங்கிலே திருப்பலி இருக்காது மாலை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த 2 வாரங்களாக நாம் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பங்கிலிருந்து யாராவது, அதாவது நம்முடைய பிள்ளைகள் செமினரி சேர வேண்டும், கான்வென்ட்டிலே சேர வேண்டும் என்று விருப்பப்படுகின்றவர்கள் வந்து பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டோம். போன தகவலிலே ஒரு காலத்தில் நிறைய சாம்பம் பெங்களூர் ஆசிஸ்டாக அதிகமான பொருட்கள் எங்கிருந்து வந்தாங்கன்னு சொன்னால் கோலார் தகவல் தான் சொன்னாங்க. அது ஒரு மலைக்காலம் கைத்தட்டுகிறோம். அது ஓல்டு ஸ்டோரி. இப்போ அனௌன்ஸ் பண்ணித்தான் இருக்கிறோம், கேட்டுத்தான் இருக்கிறோம், கெஞ்சி கேட்டுருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் அறிந்தோம் ஆண்டவருக்காக கொடுக்க இன்னும் முடிவெடுக்கலை, தயாராகலை. இன்னும் என்ன தெரில, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஒரு சில பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கும் போது சேர்றாங்க, 10th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்க எஸ்கேப் ஆகிறாங்க. பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கும் போது கான்வென்ட் சேர்றாங்க, கடைசியில் எக்ஸாம் முடிச்சதுன்னா எஸ்கேப் ஆகிறாங்க. இப்படி தான் இருக்குது. நல்ல மரம் நல்ல கனி தரும், நல்ல மரம் நல்ல கனி தரும், நல்ல பங்கு விசுவாசம் உள்ள பங்கு நல்ல தேவ அடைத்தலை கொடுக்கும். ஆக நம்முடைய பங்கிலிருந்து இப்போ இந்த நம்முடைய பங்கில் 3 பள்ளிகளும் படிச்சுக்கிறாங்க. வெரி குட். 3 பள்ளிகள் தான் இருக்கிறாங்க. இது அதிகரிக்கணும். இது நிறைய பேர் வரணும், நிறைய பேர் குருக்களாக ஆக வேண்டும். நான் நிறைய முறை சொல்லிக்கிறேன், ஒரு காலம் வரும், அப்போது ஆலயங்கள் இருக்கும். எது இருக்கும்? ஆலயங்கள் இருக்கும், ஸ்கூல் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் குருக்கள் இருப்பாங்களா? பூசை இருக்குமா? திருநட்கங்கள் கிடைக்குமா? பாசனத்து கிடைக்குமா? கிடைக்காது, பற்றாக்குறை. ஒரு காலம் வரும். அது இப்போ நம்ம தயாரித்து கொள்கிறோம். வருங்காலத்தில் நமக்கு அருட்சாதனங்கள் வேண்டும், திருப்பலி வேண்டும் என்றால் குருக்கள் நிச்சயமாக தேவை. ஆக தியாகங்கள் செய்ய வேண்டும், தியாகங்கள் முடிய வேண்டும். எங்கள் அப்பா அம்மா எங்களை தாங்கி போயிடனா, எங்கள் செமினரிக்கு செல்லனா நான் உருவாக்க முடியாது. எங்கள் வீட்டில் இருக்கிற
தியாகம் செய்ததாலே தான் நாங்கள் இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிற மனமான சகோதர சகோதரி பிஷப் பார்க்கும்போதெல்லாம் கேட்குறாரு, how many boys from KGF, how many boys are joining seminary from KGF? Bishop, they are coming, many are willing. மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரி, உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து உற்சாகப்படுத்துங்கள். அப்படி செமினரி சேர வேண்டும் என்று விருப்பப்பட்டால் தயவு செய்து வந்து என்னை அணுகுங்கள். அவர்களை நாம் சேர்ப்போம், நாம் அவர்களை வழிநடத்துவோம். நம்முடைய திருச்சபைக்காக நீங்கள் ஜெபியுங்கள், விசேஷமாக குருக்களுக்காக ஜெபியுங்கள், தெய்வ அழைத்தலுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுதுங்கள். கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் இளைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். அடையாளத்தின் அணிகளை எங்களில் பிரகசி எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். Yes.
ஆற்றல்கள் மறைந்து